இரண்டாவது பாகம் தொடர்கின்றது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு எந்த அளவிற்கு இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை தீவிரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு எந்த அளவிற்கு என்றால் அமெரிக்காவில் மனு செய்திருக்கின்றது. இவர்கள் தீவிரவாதமான செயல்களை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இந்தியாவில் பல்வேறு விதமான கலவரங்கள் வருவதற்கு இவர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள், ஆகவே இந்த அமைப்பை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் என்று மனு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவங்க தான் சீக்கியர்கள் அதிகமாக கொண்டொழிக்கப்பட்டது காரணமாக சோனியா காந்தி போன்றவர்களெல்லாம் இருக்கிறாங்க, அதனால் அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு செய்த அமைப்பு தான் இப்போது இதை செய்திருக்கிறது. அதாவது பொற்கோவிலில் நடத்தப்பட்ட அந்த மிக மோசமான தாக்குதல் இருக்கிறதே, அந்த தாக்குதலுக்கு காரணம் காங்கிரசும் காங்கிரஸ் கட்சியும் தான் என்று சொல்லி சோனியா காந்தி மீது வழக்கு தொடுத்திருந்தார்கள். அதே அமைப்பு, அதே சீக்கிய அமைப்பு தான் இந்த வழக்கையும் தொடுத்திருக்கிறார்கள். SFJ என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் எது என்றால், பொற்கோவிலில் இராணுவம் நுழைவதற்கு தூண்டுகோலாக இருந்தது RSS என்று குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். அதே போல 2008 சர்ச்சுகள் எரிக்கப்பட்டது, கன்னியாஸ்திரிகள் மானபங்கம் செய்யப்பட்டதற்கு காரணம் இவர்கள்தான் என்று குற்றச்சாட்டி இருக்கிறார்கள். 2002 குஜராத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த மிக மோசமான தாக்குதல் இருக்கிறதே, கொல்லப்பட்டது இருக்கிறதே, அதற்கு காரணம் இவர்கள்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் தாய் மதத்துக்கு திரும்பவும் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிம்களையும் கிறிஸ்துவர்களையும் வலுக்கட்டாயமாக இவர்கள் மதமாற்றுவதற்கு அந்த மாதிரி நிகழ்ச்சியை சொல்லியிருக்கார். நம்ம ஏற்கனவே சொன்ன தாய் மதம் திரும்புவதாக இருந்தால் இஸ்லாத்தின் பக்கம்தான், அதுதான் தாய் மதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருந்தால் இது எல்லாம் வச்ச உடனே அந்த நீதிமன்றம் சும்மா இல்லை, டக்குன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருச்சு. என்ன வெளிநாட்டு பிரச்சனை இது, அவங்களை பொறுத்த மட்டும் வெளிநாட்டு பிரச்சனை இல்லையா. அது என்ன சொல்லிச்சு, ஜான் கெரிட்ட மிஸ்ரா, அவர் தான் வெளிநாட்டுத்துறை செயலாளர் அமைச்சர், அவரிடம் சொல்லி நீங்கள் பதிலளிக்க வேண்டும், 60 நாளுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் நாளைக்கு குடியரசு தினத்தில் மிஸ்டர் பிளாக் புஷ் ஒபாமா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட அறிவிப்பா என்று நினைக்க தோன்றுகிறது. அதே நேரத்தில் ஒபாமா வர்ற வருகைக்கான ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்றால் ஒரு இந்தியாவில் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கிருந்து மிக சிறப்பான புலனாய்வு செய்யக்கூடிய நாய்கள் எல்லாம் இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது பல்வேறு விதமான வாகனங்களும். நாயை சொல்றீங்களா இல்லை நாய்கள்னா மோப்ப நாய்கள் எல்லாம், பல்வேறு விதங்களை கண்டுபிடிக்கக்கூடிய மோப்ப நாய்கள் எல்லாம் வர வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஒபாமா இருக்கக்கூடிய இடத்தில் நேர் எதிரிலிருந்து குறிபார்த்து சுடக்கூடிய தகுதி உயர்ந்த திறமான வீரர்கள் வைக்க வேண்டுங்கிறப்ப அங்கே போட்டி வருது. நாங்கள் எங்கள் அமெரிக்க வீரர்களைத்தான் நாங்கள் அங்கே வைப்போம் என்று. ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பாக இதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, உங்களை விட சுடுவதில் வல்லமையானவர்கள் எங்களுடைய வீரர்கள் என்று கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்கள தான் நாங்கள் வைப்போண்டு. அடுத்து இன்னொரு விதமான விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற. எந்த அளவுக்குனால் ஒபாமா வரக்கூடிய கார் மிக வலிமையான கார், எந்த அளவுக்குனால் புல்லட் ப்ரூஃப் பண்ணுற மட்டும் இல்லாமல் கெமிக்கல் வெப்பன்ஸ் போட்டால் கூட, கெமிக்கலை தூக்கி போட்டால் கூட அந்த கண்ணாடிகள் எல்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அது மட்டும் இல்லாத கதவுகளை எல்லாம் பார்த்தோம் என்றால் விமானத்துக்கு போயிங் 747க்கு என்ன கதவுகள் பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த அளவுக்கு திக்கான கதவுகள் பயன்படுத்துகிற மட்டுமல்லாமல் அவர் வர்ற விமானம் மட்டும் இல்லாமல் அவர் போகக்கூடிய அந்த காரிலிருந்து அணு ஆயுத சண்டையை செய்யும் அளவிற்கு அனைத்து விதமான தகுதி படைத்த தரம் படைத்த அந்த காரில் தான் வருவார். அந்த காரில் தான் பல நாட்டுக்கு போயிருக்கிறாரு. ஆனால் இங்கு என்ன மரபு இருக்கின்றது என்றால், நமது நாட்டு ஜனாதிபதி எந்த வாகனத்தில் வருகின்றாரோ அந்த வாகனத்தில் தான் விருந்தினர் வர வேண்டும். அப்ப இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்ம ஜனாதிபதி வரக்கூடிய அந்த வாகனத்தில் தான் ஒபாமா அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல. ஆனால் கார் இங்கு இறங்கிருச்சு. இப்போ என்ன இருக்குன்னா, ஜனாதிபதி ஒரு கார்லையும் ஒபாமா ஒரு கார்லையும் வருகின்றாரா என்ற ஒரு கேள்விக்குறி மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இப்போது ஒபாமா அவர்கள் நமது தேசத்துடைய விருந்தினர், நம்ம தேசத்துடைய அந்த சிறு அற்புதமான மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய அந்த தினத்தை பார்க்கக்கூடிய வரக்கூடியவருக்கு அனைத்து விதமான கண்ணியங்களும் அனைத்து விதமான மரியாதைகளும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது தேசத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விழாவாக இருக்கின்றதனால் கண்டிப்பாக அதற்கான மரியாதையை கொடுக்க வேண்டும். அதை இந்த அரசாங்கம் திறம்பட செய்கின்றது. ஏனென்றால் நமது விழாவிற்கு வரும்போது அவரை வந்தவரை மிக பாதுகாப்புடன், உயரிய பாதுகாப்புடன் அனுப்ப வேண்டியதும் நமது தேசத்தின் நமது மக்களின் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்ற மாதிரி தேசத்தினுடைய கடமை முக்கியம் என்பது ஒரு பக்கம். அதே நேரம் சிபிஎம் கட்சி மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை எல்லா இடங்களிலும் வைத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த வரவில் என்னென்ன நடக்க போகுதுன்னா, அணு உலைக்கான கையெழுத்து இட போகிறார்கள். அதே போல அணு ஒப்பந்தம் ஏற்பட போகிறது. அது அணு பரவல் தடை சட்டம் என்று ஒன்றுக்கு நீங்களும் கையெழுத்து போடணும் அப்படின்னு நீங்கள் இந்தியா வரணும் அப்படிலாம் கோரிக்கை வைக்கப்படுகிறது.
அப்பெல்லாம் வைக்கப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஏய் பாகிஸ்தான் முதல் அடிமையே சரியாயிரு, ஓகே, நான் விளையாடக்கூடாது, என்ன தீவிரவாதம்லாம் கூடாதாக்கும் படவா அப்படின்னு சொல்லி இந்த செல்ல மிரட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மிரட்டிட்டு, அப்படியே மிரட்டிட்டு மாத்திரம் இல்லை, 2009 நடத்தப்பட்ட அந்த மோசமான தாக்குதல் இருக்கிறதே, அந்த தாக்குதல் 166 பேர் கொல்லப்பட்டார்களே, அதற்கு எல்லாம் கிடப்பில் போட்டு வச்சதே நீங்க தானே. 7 வருஷமா வழக்கு கிடப்பில் இருக்குது. அது கிடப்பில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு தாக்கப்பட்டதில் எல்லா விதத்திலையும் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றினது பாதுகாத்ததெல்லாம் அமெரிக்கா தானே. அதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாத்தையும் விட இந்தியாவினுடைய கண்ணியம் இருக்கிறது. இந்தியாவினுடைய கண்ணியத்தை கெடுத்துக்கொண்டு இவர்கள் பாதுகாப்பு, அந்த 2000 பேர் அவரை பாதுகாப்பார், அவர்களுடைய இதுல தான் அப்படியே ஒரு படை நிகழும் நகரும் என்றால், நம்ம அமெரிக்கா போறப்ப நம்ம படை தான் போய் நம்மளுடைய பிரதமரை பாதுகாச்சா? அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கியா? அதனால நன்மையை சொல்லுவோம், வரவேற்போம். எங்க நாடு நாங்க பாதுகாப்போம், நீ ஒண்ணு எங்களுக்கு பாதுகாப்பு சொல்லி தரத வேண்டாம், நாங்க பாதுகாப்போம். எங்க படை வீரர் இருக்கிறான், அவன் உயிரை கொடுப்பான், என்ன உனக்கும் சேர்த்து உயிரை கொடுப்பான். ஆனா அதை விட்டுட்டு எவனா ஒருத்த இங்க வருவானா அவன் உன்னை பாதுகாப்பானா, அது இந்தியாவினுடைய இறையாண்மையை கேள்வி கேட்பதாக அமைந்துவிடும். அதுல அரசாங்கம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆனா அதுல தெளிவா இருக்குது. அரசாங்கம் இன்னும் வந்து சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வீரர்களை பாதுகாக்கக்கூடிய விஷயம் எங்க வீரர் தான் பாதுகாப்பான், எங்க போலீஸ் தான் பாதுகாப்பான்னு சொல்லி இருக்கிறார்கள். வரவேற்போம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை சொல்லிவிட்டே வந்திருக்கிறார். நான் போன தடவை வந்து பார்த்தப்போ அந்த 2009 தாக்கப்பட்ட மக்களை பார்த்தேன், அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்தேன், அந்த பாதுகாப்பை பற்றி பேசினேன். இந்த தீவிரவாதத்தை நாம் ஒழிக்க வேண்டும். தயவு செய்து ஒபாமா, நீங்க தீவிரவாதத்தை பற்றி பேசாதீங்க ஒபாமா, நீங்களே தீவிரவாதி ஒபாமா, நீங்க தான் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டவங்க. ஒரு ஒரு அரசு தீவிரவாதம் என்று, இதெல்லாம் தனிநபர் தீவிரவாதம். நீங்க அரசு தீவிரவாதத்தை உற்பத்தி பண்ணது யாரு? ஆப்கானை அழிச்சது யாரு? அவர் சொல்றாரு, ஆப்கானுக்கு இந்தியா உதவுகிறதை நான் வரவேற்கிறேன். ஆப்கானை அழிச்சது நீங்க, ஆக்குறது இந்தியா, ஆக்குறது எங்க கவர்மெண்ட், எங்க அரசு, நம்மளுடைய சிவில் இன்ஜினியர்ஸ், நம்மளுடைய ஆட்கள் போய் நிக்கிறான். அங்க போய் உயிரை பணம் வைத்துக் கொண்டு அந்த நாட்டில் பாலம் அமைக்கிறதுல இருந்து அந்த நாட்டில் அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடிய விஷயத்திற்கு இந்தியாவுடைய அதிகாரிகள் துணை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சந்தோஷமான ஒரு விஷயம். ஆமா, நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி ஒபாமா போட்டு குழப்பி இருக்கிறாரு. மிஸ்டர் ஒபாமா, ப்ளீஸ் வெல்கம் அவர் கண்ட்ரி, வெல்கம் பண்றோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அநீதிகள் இருக்கிறதே, அதை நாங்கள் மறக்க மாட்டோம். அது உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால், சிபிஎம்ஐ விட யார் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களை எதிர்த்து நிற்க வேண்டும். இவருடைய வருகைக்கு எதிராக இருந்தாலும் முஸ்லிம்கள் கண்ணியமிக்கவர்கள், முஸ்லிம்கள் பொறுமை மிக்கவர்கள், அதனால பொறுமை காத்திருக்கிறாங்க என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம தெரியப்படுத்துகிறோம். சிரியாவில் பார்த்தோம் என்றால் அமைதி நிலவ வேண்டும் என்று தொடர்ந்து நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். 2 பக்கமும் ஆட்சியாளர்கள், ஆட்சி நடத்துபவர்கள் மட்டுமல்லாமல் கிளர்ச்சியாளர்கள் மத்தியும் 2 பக்கமே உயிர் பலிகள் ஆகிக்கொண்டே இருக்கின்றன. ஏறக்குறைய 3 ஆண்டுகள் சிரியாவில் 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் உயிர் இழந்திருக்கின்றார்கள். இது சரியாக வரக்கூடிய புள்ளி விவரம். இதுபோக எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்களோ என்று தெரியவில்லை. தற்போது மிக மோசமான ஒரு தாக்குதல் நடந்திருக்கின்றது. பள்ளிவாசல்ல தொழுகைக்கூடிய நேரங்களில் தாக்குதல் நடத்துவது இந்த போன்ற இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கின்றது. பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிறப்ப மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஏறக்குறைய 32 பேர் இறந்திருக்கிறாங்க என்பது மிக வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி மனசாட்சி வருகின்றது? ஒரு வழிபாட்டு தலம், இறைவனை தொழுகக்கூடிய தலம், அங்கு முஸ்லீம்களும் பல மக்களும் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை தாக்குவது என்பது, இதற்கு காரணம் சியாக்களாக இருக்கலாம், சன்னிகளாக இருக்கலாம், பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த விதத்திலும் பள்ளிவாசலில், தொழுகை பள்ளிவாசல்களில் தாக்குதல் நடத்துவதை நியாயப்படுத்த முடியாது. இன்னும் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருப்பதில் நியாயப்படுத்த முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். இல்லை, இதில் திட்டமிடுதல் இருக்குதுங்க. அதாவது ஷியா அமைப்பு என்றோ அல்லது சுன்னத் ஜமாத் அமைப்பு என்றோ சுன்னிகள் என்றோ இவர்கள் தான் தாக்கினார்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் பொய்யா இருக்குது. ஏன் பொய்யா இருக்குன்னு நம்ம பயப்பட வேண்டியது இருக்குன்னா, இருவரையும் மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பது பின்னணியில் இருக்கின்ற அமெரிக்காவா ரஷ்யாவா நமக்கு தெரியல. ஏன்னா சிரியாவை பொறுத்த மட்டும் 2 பேரும், சிரியாவினுடைய அதிபர்கள் பின்னாடி நிற்பது ரஷ்யா, கிளர்ச்சியாளர்கள் பின்னாடி நிற்பது அமெரிக்கா. ஆக 2 பேருமே என்ன நினைக்கிறாங்க, சாவுறது முஸ்லீம் தானே, செத்து போடாங்க. நம்ம ஜாமான விப்போம்டா, ஆமாடா, நீ கிளாஸ்னிக்கோ விற்கிற, நீ அதை வியி, எல்லாம் நாங்க கொண்டு வந்து எல்லா விதமான வெப்பன்ஸும் கொடுப்போம். அந்த வெப்பன்ஸை வாங்கி நீ செத்து போயிடு. காசு கொடுத்து சாவுறோம் ஐயா. இதை எங்க போய் சொல்ல, இந்த கொடுமையை எங்கேயா போய் சொல்ல? பொறுமைக்குரிய மார்க்கம் இல்லையா?
இன்னல்லாஹ மா சாபிரீன், பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லையா? நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லையா? இப்படி கையில் கிடைக்கிற துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு சுடுன்னு சுட்டிங்கன்னா மனித உயிர்கள் என்னையா ஆகிறது? நம்மளை அழகாக பயன்படுத்தி கொள்கிறான் யூதனும் கிறிஸ்துவர்களும். யூதன் பயன்படுத்தி கொள்கிறான், எப்படிப்பட்ட பயன்பாடுகள் இஸ்ரேலர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கலையா? இன்னைக்கும் நெதன்யாகு வந்து அமெரிக்காவுக்கு வர்றார், நெதன்யாகு வந்து செனட்ல பேச போறார். செனட்ல பேச போற முடிவு ஒபாமாவுக்கே தெரியல, ஒபாமாக்கு தெரியாம சபாநாயகர் முடிவு எடுக்கிறார். அப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. என் நாட்டு பார்லிமெண்டத்தில் வந்து பேச போறது வந்து எனக்கே தெரியலன்னா இது சரியா வராது அப்படிங்கிறப்ப அப்ப என்னன்னா கண்ட்ரோல் ஒபாமா கையில் இல்லை போல. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜியோனிஸ்ட்கள் கையில தான் அந்த நாடே இருக்கின்றது, அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை இருக்கின்றது என்ற அடிப்படையில் பார்த்தோம்னா தான் ஜியோனிஸ்டுகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய தலைவர் வந்து இங்க பேச போறாருன்னா அது ஒபாமாக்கே தெரியலன்னா எந்த அளவுக்கு அங்கும் இஸ்ரேலுடைய முழு வேலை உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது என்பது தெளிவாக நமக்கு 2001 தான் மறுபடியும் ஆபத்தில் வருது, ரெட்டை கோபுரம் தான் மறுபடியும் ஆபத்தில் வருது. அப்ப ஏரியல் சரண் வர்றதா இருந்த அன்னைக்கு தாக்கப்பட்டது. ஏரியல் சரண் வர வேண்டாம்னு சொல்லி தடுக்கப்பட்டார். அப்படி நெதன்யாகு வர்றப்ப ஏதாவது தடுக்கப்படுவாரா, இல்லது நெதன்யாகு வர்றதை வைத்து ஏதாவது பின்னணியாக யூதர்களுடைய சதி இருக்கிறதா, யூதர்களுடைய நடமாட்டம் இருக்கிறதா? நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதியா? ஒவ்வொரு தாக்குதலுக்கு பின்னாடியும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தூண்டப்படுகிறோமா நமக்கு புரியல. இறைவன் நம்மளை பாதுகாக்கட்டும். இந்த அளவுக்கே போயிட்டு இருந்தோம்னா எதையும் பாதுகாக்க முடியாதியா? உலகத்துக்கே நல்லதை சொல்ல வந்த மார்க்கம் இஸ்லாம், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வந்த மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை வெளியில உள்ளவங்க பார்க்குறப்ப எல்லாம் குரானை வாங்கி பார்க்குறவங்க அத்தனை பேரும் கேட்ட கேள்வி, இந்த திருமறை குரானை இலவசமாக கொடுப்பதற்கு காரணம் என்ன? நாம் சொன்ன ஒரே ஒரு பதில் தான், எங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த திருமறை குரானை நீங்கள் படித்து பாருங்கள். திருமறையிலே வந்து குரானிலே வந்து இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் இஸ்லாம் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது, நேர்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறது, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இல்லை என்று சொல்லுகிறது, மனித நேயத்தை விளக்கச் சொல்கிறது, மனிதனை மனிதனாக இருக்க சொல்லுகிறது, தீமையை தடுக்க சொல்லுகிறது, நன்மையை ஏவச் சொல்லுகிறது என்று அத்தனையும் இதில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நீங்க அந்த கேள்வியை அவர் சொன்னோனே அவர் திருப்பி சொன்னார் பார்த்தீங்களா பதில், நாங்க அப்படிலாம் நினைக்கலையே, நாங்க தீவிரவாதமா பயங்கரவாதமா நினைக்கலையே, என்னோட பல முஸ்லீம் சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட எண்ணம் துளியளவுமே இல்லையே என்று சொல்றப்ப இறைவன் இங்குதான் நிற்கின்றான். ஊடகங்கள் எப்படியெல்லாம் தவறான பிரச்சாரம் பண்ணுகின்றன. தொலைக்காட்சியை எடுத்தாலும் சரி, விவாதங்களை எடுத்தாலும் சரி, CNN எடுத்தாலும் சரி, IBN எடுத்தாலும் சரி, எந்த நாட்டு சேனலா இருந்தாலும், எந்த நாட்டு டிவியா இருந்தாலும், எந்த நாட்டு பத்திரிகையா இருந்தாலும் எவ்வளவு மோசமான பிரச்சாரத்தை பண்ண வேண்டுமோ அந்த சமூகத்தை பற்றி அவ்வளவு மோசமான பிரச்சாரத்தை பண்ணா கூட நாங்க அப்படி நினைக்கலையே. அவர் அப்பாவியா சொன்ன விஷயங்கள், அவர் போன்று பல பேர் சொன்ன விஷயங்கள், நீங்கள் இறைவனை மறந்து எங்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி தப்பான பிரச்சாரத்தை பண்ணுகின்றீர்கள். இறைவன் மாபெரும் திரையை போற்று அந்த மக்கள் மத்தியில இந்த மதம், இந்த மார்க்கம் சாந்தியை போதிக்கக்கூடிய மார்க்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்பதை போதிக்கக்கூடிய மார்க்கம் என்பதை அந்த மக்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றார் என்பது அவரோடு நடந்த அந்த கலந்துரையாடல நமக்கு தெளிவாகப்பட்டது. மிக மகிழ்ச்சியாகவும் இல்லை. கண்டிப்பா இப்படி பல சகோதரிகள்லாம் அல்லாஹு அவ்வளவு பேர் வந்து வாங்கினது என்பதெல்லாம் வந்து ஆச்சரியம் அளிக்கிறது. இவ்வளவு காலம் கொடுக்காம இருந்திருக்கிறோமே, எவ்வளவு பெரிய குற்றத்தை நாம் செய்திருக்கிறோம் அப்படிங்க நமக்கு தெரியுதுங்க. ஏன் கிறிஸ்துவ மக்களை பார்க்கின்ற போது ஒரு பார்வையும் நம்மை பார்க்கின்ற போது ஒரு பார்வை மாறுகிறது என்றால், கிறிஸ்துவ மக்கள் எளிதாக கொண்டு போய் சேர்ப்பித்து விட்டார்கள் பைபிளை, எளிதாக பைபிளுடைய கொட்டேஷன்களை சேர்ப்பித்தார்கள். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கின்ற நாம் எதையும் சேர்ப்பிக்கவில்லை, சேர்ப்பிக்க தவறிவிட்டோம், அநியாயமும் அக்கிரமும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய எதிர்விளைவு தான் மக்கள் தவறாக எண்ணக்கூடிய அளவில் இருந்தாலும் பலவேறான சகோதரர்கள் நன்மையை நாடி இருக்கிறார்கள் என்பதும் இதே போல பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எல்லா இடங்களிலும் சத்தியத்தை சொல்லக்கூடியதாகத்தான் இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய அடிப்படை இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 2009ஆம் ஆண்டு இலங்கையில் இராணுவத்துக்கு விடுதலை புலிகளுக்கும் இடையாக நடந்த மிக மோசமான போரில் 50,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டாங்களே, அதற்கு ராஜபக்சே காரணம் இல்லை, எனக்கு தெரியாம தான் நடந்தது என்று ஐநா சபை விசாரணை செய்யும் போதும் கூட, விசாரணைக்கு வரும் கூட அதற்கு மறுத்து கொண்டிருந்த ராஜபக்சே தற்போது ஆட்டம் கண்டிருக்கின்றார். கண்டிப்பாக மைத்ரி பாலா ஸ்ரீசேனா அவர்கள் அமேதகமாக வெற்றி பெற்று அற்புதமாக ஆட்சி அமைஞ்சிருக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்கே அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தக்கூடிய மிக அற்புதமான சூழல் அமைந்திருக்கிறப்ப நீங்க ராஜபக்சேயை பெருசாவெல்லாம் செய்ய தேவையில்லை. ராஜபக்சே எந்த அளவுக்கு அநீதியாக பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்றாரோ, அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார்களோ, அதற்கான நடவடிக்கை ஐநா சபை எடுக்கட்டும். நீங்க அமைதியாக இருந்தாலே
ஆட்டோமேட்டிக்காக எங்கு செல்ல வேண்டுமோ, எங்கு வந்து எந்த குற்றவாளி கூண்டில் அந்த ராஜபக்சேயை, அந்த கொலைகாரன் ராஜபக்சேயை நிப்பாட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் நிப்பாட்டி விடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இல்லை, நீங்கள் தப்பாக புரியுறீங்க. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. சிறிசேனாவை நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னா, அவர் தானங்க ராணுவ அமைச்சர் 2009. யார் ராணுவ அமைச்சர்? இவ்வளோ பெரிய கொலைக்களமாக மாற்றப்பட்ட போது யார் ராணுவ அமைச்சர்? அவர் தானே இருந்தார். என்னமோ நவம்பர் மாதம் வந்துட்டு இப்போ வந்து ஜனவரி மாதம் வந்து அவர் அதிபரான். இது அநியாயம் இல்லையா? அக்கிரமம் இல்லையா? அதை சொல்லுவாங்க, நேற்று வந்தவன் காத்திருந்தவன் பண்டாட்டியே நேற்று வந்தவன் கூட்டிகிட்டு போயிட்டாமாங்க. அந்த மாதிரி கதையா? காத்திருந்தவர் ரணில், நேற்று வந்தவர் இவர் தட்டிட்டு போயிட்டாரு. ஆனால் இவரை எந்த வகையும் நம்ப முடியாது. ஆனால் இப்போ அமைக்கிறப்பையும் தெளிவாக கவனியுங்கள், அவர் விசாரணை கமிஷன் அமைக்கிறார். இலங்கை அரசாங்கம் விசாரணை கமிஷன் அமைக்கிறது. அதுல தெளிவா இருக்கு. இல்ல, நாம என்ன சொல்றோம்னா, ஐநா அமைக்கக்கூடிய விசாரணை கமிஷனுக்கு அனுமதிச்சீங்கன்னா தான் நீங்க நியாயமானு சொல்றோம். இல்ல, அது ரைட்டு. ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்கிறார், தீர்மானமா இருக்கா. இதனால உடனே பாலாறும் தேனாரும் ஓடி விடுமான ஓடாது. ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ராணுவத்தை முதலில் வாபஸ் வாங்கட்டும், அந்த நிலத்தில் உள்ள ராணுவத்தை வாபஸ் வாங்கட்டும். போன தடவை நிலங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம் பொன்சேகா சொன்னார். அது உண்மையிலே நிகழட்டும். இப்படி நிகழ்ந்தால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உள்ளுக்குள்ள வரட்டும், அவர்கள் மீண்டும் தன்னுடைய தாய்நாட்டுக்கு வரட்டும். வருகின்ற போதுதான் சிறிசேனாவை நம்ப முடியுமே தவிர இந்த நேரத்தில் நம்ப முடியாது என்பதையும் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. மட்டும் இல்லாமல் அந்த கொலைகாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ராணுவ தளபதியாக இருந்தவரும் கூட இவருடைய கூட்டணியில் இருப்பது என்று ஒரு செய்தி வந்து ராணுவ அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து தமிழ் கூட்டமைப்புகள்லாம் ஆதரவு தெரிவிக்கின்றன. அப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆதரவு கட்டம், அதனால தான் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று சிறிசேனா சொல்லவில்லை. சிறிசேனா என்ன சொல்றாருன்னா, அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவ வந்து தெளிவாக தான் அவர் பேசுறாரோ என்ற ஒரு இக்கணாக இருந்தாலும் கூட ஒரு சந்தோஷம். இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்த ராஜபக்சேயை தூக்கி விட்டார்களே அந்த மக்கள், அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு பல செய்திகளை உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இனவாதத்தை தூண்டிவிட்டு ஆட்சியில் இருந்து விடலாம் என்று யாராவது கனவு கண்டார்கள் என்றால், சாதாரண ராவண பூமியில கூட அது நடக்கிறது இல்ல அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கனவு கண்டார்கள் என்றால் அந்த கனவு தவறு என்று சொல்லலாம். அடுத்து பாருங்க, இதே மாதிரி தான் நிலப்பிரச்சனை தானே எங்கேயும் உலகம் ஃபுல்லா. ஆமா, எங்க இருக்கு? வீட்டுல அண்ணன் தம்பியில ஆரம்பிச்சு நாடு வரைக்கும் அதான் நடந்து கொண்டிருக்கு. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து, எல்லாம் ஸ்காட்லாந்து யார்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உலக போலீஸ்க்கு யாரா ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ்மான் இல்லையா? ஸ்காட்லாந்து யார்டு இங்கிலாந்துடைய கூட்டமைப்புக்குள்ள தான் இருக்குதுங்க. அந்த கூட்டமைப்புக்குள்ள இருக்கின்ற விஷயங்கள்ல என்ன பார்த்தீங்கன்னா, என்ன கேடு பார்த்தீங்கன்னா, அவங்க சுதந்திர அமைப்பாக செயல்பட வேண்டிய நிலைமையில் இருக்கின்ற அவர்கள், சுதந்திர அமைப்பாக இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன கேடாகி போச்சு. அவங்க சுதந்திர அமைப்பாக மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டெடுப்பு நடத்துனாங்களா? அந்த ஓட்டெடுப்பில் மயிரலையில் இல்லை நாங்கள் இங்கிலாந்து கூட இருக்க போகிறோம்ட்டாங்களா? இருக்க போகிறோம்னு சொல்லி மக்களும் ஓகேன்ட்டாங்க. இங்கிலாந்து கூட தான் இருக்க எல்லா அதிகாரத்தையும் நாங்கள் தர்றோம் கேமரூன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. ஸ்காட்லாந்திலே வெற்றி பெற்ற உடனே கேமரூனுக்கு பயம் வந்துருச்சு. சுயாட்சி திட்டத்தில் என்னென்னலாம் இருக்குதோ அதை அத்தனையும் கொடுப்போம் என்று, சுய ஆட்சி முறையை அத்தனையும் தந்துருவோம், நீங்க கவலையப்படாதீங்க, நீங்க எங்களை விட்டு மட்டும் பிரியாதீங்க, பிரியாம இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால தான் இவ்வளவு நடக்குதுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தோம் என்றால், லஸ்னா தற்போது ஊடகங்களில் பார்த்தோம் என்றால் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்ல எல்லாம் இந்த பெயர் வந்து மிக அற்புதமாக ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய பிரான்ஸில் பார்த்தோம்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் சில தீவிரவாதிகள், பல்வேறு விதமான தீவிரவாத கொள்கை உள்ளவர்கள் வந்து சுட்டு தள்ளுறாங்க. அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சுட்டு தள்ளுறப்ப ஏறக்குறைய 8 பேரை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து காப்பாற்றி அங்கே செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய இளைஞன் 8 பேரை காப்பாற்றி உரிய இடத்துல கொண்டு வந்து வச்சு அங்கு எந்த அளவுக்கு மக்களை சேவ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு மக்களை பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வேலைகளை செய்கிறான். அந்த இளைஞனுடைய பேர் தான் லஸ்னா. ஏறக்குறைய 24 வயதுள்ள இளைஞனாக இருக்கக்கூடியவன். அவன் பிரெஞ்சு குடியுரிமை இல்லவன் அல்ல. பிரெஞ்சு குடியுரிமை இல்லாமல் அங்கே வேலைக்காக வந்தக்கூடிய அந்த பையன் யார் என்று பார்த்தால் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றான். பல மாலியிலிருந்து வந்து மாலி நாட்டிலிருந்து வரக்கூடியவர். அப்படின்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, குளிர்சாதன பெட்டியில் அந்த ஸ்டோரேஜ்லாம் கொண்டு போய் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஜாமான்லாம் வைப்பாங்கல்ல, அந்த இடத்துல கொண்டு போய் இந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் இந்த 8-9 பேரையும் போய் உள்ளே போய் தட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அமைதியாக நீங்கள் அங்கேருந்து, அதுலேருந்து இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியாக நீங்கள் தப்பிச்சுட்டு போயிருங்கன்ற அளவுக்கு மிக எந்த அளவுக்கு அந்த மக்கள்
மக்களை பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த மக்களை பாதுகாக்கிற இந்த இளைஞன் 24 வயது இளைஞன் யார் என்று பார்த்தால் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றார். உடனே இந்த பல்வேறு பத்திரிகை ரீதியான தாக்குதல்கள் நடந்திருந்தாலும் கூட உடனே அந்த நாட்டு பிரெஞ்சு அரசாங்கம் என்ன செய்கின்றது என்றால் பல்வேறு கொதிப்பான சூழல் தான் தற்போது பிரெஞ்சில் இருந்து கொண்டிருக்கின்ற இருந்தாலும் கூட அந்த நாட்டு அரசாங்கம் இவ்வளவு அற்புதமான காரியத்தை இந்த மக்களை காப்பாற்றியிருக்கிறார். இவர் வேறு நாட்டுக்காரனாக இருந்தாலும் கூட இந்த செயற்கரிய செயலை செய்திருக்கின்றார் என்பது காரணத்தினால் நீ இனிமே இந்த நாட்டுடைய பிரஜையாகத்தான் இருக்க வேண்டும், இந்த நாட்டில் உள்ள அனைத்து உரிமைகளும் உனக்கு இருக்கின்றது என்று பிரெஞ்சு நாடு இப்போ வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பதக்கமும் கொடுத்திருக்கிறது, அவருக்கு ரிவார்ட் கொடுத்திருக்கிறது. அவர் எல்லாரும் புகழ்றாங்க, ஆனால் நான் சாதாரண சனாதான் என்பதை மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என்பதை தெரியப்படுத்தி இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கிறது. கருப்பு பணம் விவகாரம் வந்து பெருசாக பிரச்சனையாகி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாகி எல்லாத்துக்கும் மேலே எல்லாமாகி வந்து நின்று கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த கருப்பு பண விவகாரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரகசியம் காப்பாற்றப்படும் என்று தான் சுவிஸ் வங்கி சொல்லியது. என்ன ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும்? முழு ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும். அது யார் எங்கேருந்து போடுறா அப்படிலாம் தெரியாது யாருக்குமே. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சுவிஸ் வங்கியில் இருக்கிறது, நம்ம நாட்டினுடைய அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சுவிஸ். இப்போ சுவிஸில் யாருமே போடுறது இல்லையா, வெறும் 9,000 கோடி தான் இருக்கான். ஏன்னா சுவிஸில் போட்டால் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுனால யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு சென்றுட்டு இருக்காங்க, பிரச்சனையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதில் வாடிக்கையாளர்களை ஈர்க்க வந்து சுவிஸ் வங்கி வந்து பல்வேறு முயற்சிகளை இறங்கி உள்ளன. எல்லா நகரிலையும் இந்திய வாடிக்கையாளர்களை தக்க வைக்கிறதுக்கு தான் முயற்சியாம். ஏன்டா இந்திய வாடிக்கையாளர் இந்தியாக்காரன் ரூபாயை போட்டால் திருப்பி எடுக்கிறதே கிடையாதான். அதனால வந்து இந்திய வாடிக்கையாளர்களைத்தான் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதே போல பணம் வந்து 2012 அதுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 9,000 கோடி ரூபாய் குறைந்திருக்கிறதாம். இது மிகப்பெரிய சரிவாக இருக்குதாம். 2013 பார்த்தீங்கன்னா 14,000 கோடி வந்து உயர்ந்ததாம். 14,000 கோடிகள் உயர்ந்ததற்கு என்னடா காரணம்னா ரகசியங்களை காக்கும் தன்மை கேள்விக்குறியானதே. 9,000 கோடி எடுத்தான், அப்புறம் 14,000 கோடி எடுக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை தன்மை கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது ஒரு பக்கம். இது சுவிஸ் வங்கி. நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குன்னா, கருப்பு பணத்தை மீட்டெடுப்பதற்காக சென்ற அரசாங்கமும் இந்த அரசாங்கமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த அரசாங்கத்தில் மிக முக்கியமான முயற்சியாக கருப்பு பணங்கள் மீட்கப்பட்டால் அது மக்களுக்கே ஒப்படைக்கப்படும், மக்களிடமே கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்படும், மக்களுக்கே அது டைவர்ட்டிங் செய்து அதை டிவைடிங் செய்து அதை பகுத்தாய்வு ஆய்வு செய்து நாங்கள் கொடுத்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பார்ப்போம் அந்த கருப்பு பணம் வருதா அப்படிங்கிறத. அடுத்த செய்தியை பாருங்க. IS தீவிரவாதிகள் அமைப்பை வந்து எதிர்த்து போராட வேண்டும் போராட வேண்டும் போராட வேண்டும் சொல்வது யார்? மிஸ்டர் பிளாக் புஷ், நம்மளுடைய ஒபாமா. என்னடாப்பா அதை வந்து ஒடுக்கணும் அடுக்கணும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் வைக்கணும் போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி அமைப்புகள் உருவாவதற்கு யார் காரணம், எது காரணம், என்ன பின்னணி இருக்கிறார், எப்படிப்பட்ட பின்னணி, யார் பின்னணியில் இருந்துகிட்டு இருக்கிறார் யோசனை பண்ணி பாருங்க. யார் எப்படி உருவாக்கப்பட்டார், யாருக்கு யார் யார் உருவாவதற்கு காரணமாக இருந்தது. ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக அன்றைக்கு ஆப்கானில் கொண்டு போய் ஆயுதங்களை கொண்டு போய் விற்பனை செய்தது யார், அன்றைக்கு விற்பனை செய்து அந்த மக்களை வந்து தூண்டிவிட்டது யார், அந்த மக்களுக்கு எதிராகவே அதுக்கப்புறம் நீங்கள் அமெரிக்க வீரர்களை கொண்டு போய் அந்த மக்களை குண்டு குவித்தது எந்த அளவுக்கு, எவ்வளவு பேரை இழந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்களை இழந்து ஒவ்வொருத்தனும் எழுந்து வருகிறான். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு 10 பேர் இழந்திருப்பான், அவன் எழுந்து வர்றான், வேற வழி இல்லாமல் போராடுறான். வழி இல்லாமல் போராடக்கூடிய அவனுடைய நிலைமை என்ன, ஏன் யோசிக்கிற, அதை இல்லாமலாக்க என்னன்னு பாருங்க. இவர்களை இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன வழி, அதை பற்றி சிந்திங்க. தீவிரவாதத்தை உருவாக்கிவிட்டு நீங்களே தீவிரவாதிகளை அழிக்கப் போகிறோம் என்று உருவாக்குவது நீங்கள் தான், அழிப்பதும் நீங்கள் தான். பிள்ளையை சொல்வார்கள் அல்லவா, தொட்டியை ஆட்டி விடுவதும் நீங்கள், பிள்ளையை கிள்ளி விடுவதும் நீங்கள். இப்படி செய்கின்ற போது இனிமே வந்து பயணம் மேற்கொள்றப்ப இதெல்லாம் வந்து வீர ஆவேசமா சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டா எல்லாம் சரியா வந்துருமா அப்படின்னு பார்த்தா வராது. ஆனால் புகலிடம் கொடுக்கப்படுகிறது, எல்லா இடத்திலையும் புகலிடம் கொடுக்கப்படுகிறது என்று கேட்டால் இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் புகலிடங்களை தேடி போகல, புகலிடங்கள் கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்படுது?
ஒவ்வொரு இடத்திலையும் மக்கள் கொடுக்கிறான். ஏன் கொடுக்கிறான்? என்னுடைய குடும்பத்தை நான் இழந்து இருக்கிறேன், அவர்களை எதிர்த்து போராடுவார்கள், அதனால் கொடுக்கிறேன் என்ற நிலைமை வருகின்ற போதுதான் உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதுதான் ஈராக்கிலே நடந்தது. ஈராக்கில் ஒரு நல்ல ஆட்சி தானே நடந்துச்சு, தப்பாக நடந்தது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றீர்களே. ரசாயன ஆயுதங்களை வைத்திருக்கிறார் சதாம் ஹுசைன் என்று உள்ளே போனீர்களே, போய் என்ன நடந்துச்சு? ரசாயன ஆயுதத்தை கண்டுபிடிச்சிங்களா? எங்கேயாவது கொண்டு வந்தீங்களா? காட்டினீங்களா? கடைசியில் என்ன பண்ணீங்க? சதாம் ஹுசைனை கைது பண்ணீங்க. சரி, கைது பண்ணது கூட ஒரு வகையில் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் சதாம் ஹுசைன் தனக்கே சிலை வைத்து கொண்டவர், பயங்கரமாக வானுயர சிலையை வைத்து கொண்டவர். அப்படி அந்த சிலைகள் உடைத்தெறியப்பட்டது, அவருடைய பங்களாக்கள் துவசம் செய்யப்பட்டது, அங்கே வெள்ளியிலும் தங்கத்திலும் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை முறை மாற்றி அமைக்கப்பட்டது. நீங்கள் தேர்றதுனால பதுங்கு குழிக்கு போனார், பதுங்கு குழிக்கு போனதுனால தான் குரானையும் ஹதீஸையும் அவர் படித்தார். ஃபுல்லாக சேவ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் முழு தாடியோடு எழுந்து வந்த அந்த காட்சி இருக்கிறதே, இதெல்லாம் நிகழ்ந்ததுக்கு எது காரணம்? உங்களுடைய படையெடுப்பு. அதை சொல்வார்கள், இழப்பிலும் ஒரு நன்மை இருக்கிறது, அந்த நன்மை உண்மையிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஈராக்கில் இன்றைக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சா? நேட்டோ படைகள் அத்தனை பேர் போனீங்களே, எல்லா நேட்டோ படியும் போய் உள்ளே போய் உட்கார்ந்தீங்களே, என்ன முடிஞ்சிருச்சு? என்ன பிரச்சனையும் நீங்கள் வென்றெடுத்தீங்க? யாரை வென்றெடுத்தீங்க? எல்லாம் காலி பண்ணிட்டு வந்தீங்க. ஒரு பொம்மை அரசாங்கம், நூறு என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு பொம்மை அரசாங்கம் அங்கே உருவாக்கப்பட்டது. அந்த அரசாங்கத்தை வச்சுட்டு நீங்கள் வெளியில் வர்றேன்னு சொன்னீங்க, இன்னும் பாதி பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க, அடிதாங்காமல் வெளியில் வர்றீங்க, அங்கே பிரச்சனைகள் வலுக்கிறது. ஒரு பக்கம் ஆப்கானில் என்ன இருந்துச்சு? கர்சாயை கொண்டு வந்து வச்சிங்க. இப்போ கர்சாய் சரியில்லைன்னு சொல்லி நோத்தரை கொண்டு வந்து வச்சிங்க. இப்போ வச்சது ஒன்று ஆப்கானில் எல்லாம் நடந்துருச்சா? இல்லை. அங்கே ஆப்கானுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது? வேற வழியே இல்லை, தாலிபான் கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். எந்த தாலிபான்? 2002 உள்ளே நுழைந்தீங்களே, ஆப்கானில் உள்ள நுழைகிறப்ப எதை சொல்லி உள்ள நுழைந்தீங்க? என்ன காரணம் சொன்னீங்க? ஆப்கானுக்குள்ள உள்ள போகிறதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? நாங்கள் தேடுகிறோம், பில்லடனை தேடுகிறோம், முல்லா உமரை தேடுகிறோம், இரட்ட கோபுரத்தை தாக்கியவர்களை தேடுகிறோம், தீவிரவாதத்தை ஒழிக்கப் போகிறோம், அதனால் தேடுகிறோம் என்று தானே உள்ள போனீங்க. அட, உள்ள போன அந்த ஆப்கான்ல அன்றைக்கு தாலிபானுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாகத்தானே இருந்தது. யாராவது தப்பான ஆட்சி சொல்ல முடியுமா? நீங்க தப்புன்னு சொன்னீங்க. ஆனா அங்க கஞ்சா செடிகளை ஒழித்தார்கள். அபின்ல இருந்து அத்தனை போதைப் பொருட்களும் ஒழிக்கப்பட்டது. சினிமா திரையரங்கங்கள் மூடப்பட்டது. அந்த மாதிரி கேளிக்கைகள் இல்லாமலாக்கப்பட்டது. முழுக்க கல்வியிலே கவனம் செலுத்தப்பட்டது. நல்லதை எடுத்து சொல்லப்பட்டது. இப்படி எல்லாம் செய்த அவர்களை என்னப்பா பண்ணிட்டீங்க? கடைசியில் அந்த ஆட்சியை அகற்றினீங்க, ஒரு பொம்மை அரசாங்கத்தை கொண்டு வந்து வச்சிங்க. தினம் தினம் மனிதர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், தினம் தினம் செத்து கொண்டிருக்கிறார்கள், தங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தானே பார்க்குறோம். அப்போ எது தீவிரவாதம்? ஆப்கானில் நீங்கள் நேட்டோ படைகள் போய் எந்த நிம்மதியும் ஏற்படலை, ஈராக்கில் நேட்டோ படை போய் எந்த நிம்மதியும் ஏற்படலை, லிபியாவில் நேட்டோ படை போய் எந்த நிம்மதியும் ஏற்படலை. அப்போ என்ன? முஸ்லீம்கள் நாடுகள் அனைத்தும் கபலீகரம் செய்யப்பட்டது. ஏன் கபலீகரம் செய்கிறீங்க? மொத்தத்துக்கு இவர்களிடம் ஆயுள் வளம் இருக்கிறது. இந்த ஆயுள் வளத்தை வைத்து அவர்கள் முன்னுக்கு வந்து விடக்கூடாது, அவர்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. ஒன்று சேர்ந்து இணைந்து விட்டால் அமெரிக்காவுக்கு எதிரான மிகப்பெரிய சக்தியாக அவர்கள் உருவாகி விடுவார்கள். நீங்கள் சதாம் ஹுசைனை குறி வச்சதுக்கு காரணம் என்ன? அவர் ரஷ்ய சார்புடைய நிலையில் இருக்கிறார், கம்யூனிச சித்தாந்தவாதியாக இருக்கிறார். அவரினால் நமக்கு இழப்பு ஏற்படும் என்பதனால் தானே வைக்கப்பட்டது. அதே போல தானே ஜியாவுலாக் இராணுவமாக இருந்து, இராணுவ வீரராக இருந்து, இராணுவ அதிகாரியாக இருந்து, இராணுவ தளபதியாக மாறி, அந்த இராணுவ தளபதியாக இருந்த நிலையிலே அந்த பாகிஸ்தானுடைய தலைமை பொறுப்பு அதிபராக பதவியேற்றுக் கொண்டு ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு சிறந்த ஆட்சியை தந்த ஜியாவுலாக் அவர் என்ன செஞ்சார்? அவர் செஞ்ச தப்பு என்ன? முஸ்லிம் நாடுகளை ஒன்றுபடுத்த நினைத்தார், இஸ்லாமிய நாடுகளை ஒன்றுபடுத்த நினைத்தார். அத்தனை நாடுகளும் ஒன்றுபடுத்தி ஒரு இராணுவத்தை உற்பத்தி பண்ணுவோம், நமக்கிடையிலே ஒரு கரன்சி நோட்டுக்களை ஒரு நோட்டை புழக்கத்தில் கொண்டு வருவோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோட்டு வச்சுக்கிறோம். வேணாம், எப்படி ஐரோப்பிய யூனியன் தன்னுடைய யூரோ என்று சொல்லக்கூடிய அந்த இதை கொண்டு வந்துச்சோ, நோட்டை கொண்டு வந்துச்சோ, அப்படி அவர்கள் ஒருங்கிணைந்து கொண்டு வர நினைத்தார்கள். விடுவார்களா? விட்டுருவாங்களா அமெரிக்கர்கள்? அவர் பறந்துகிட்டு இருக்கிறப்பயே அந்த ஃப்ளைட்டில் பாம்பு வைத்து கொல்லப்பட்டார்.
இப்படி யாரெல்லாம் முஸ்லிம் தலைவர்கள் வந்து விடுவார்கள், ஒன்று சேர்ந்து விடுவார்கள், ஒன்றிணைக்கப்பட்டு விடுவார்கள் என நினைக்கப்பட்டார்களோ அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். அதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதி யார்? அந்த தீவிரவாதத்தை செய்யக்கூடியவன் யார்? அமெரிக்கா இல்லையா? அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ் வேற, ஒபாமா வேற இல்லை. யார் எந்த அமெரிக்க தலைவன் வந்து உட்கார்ந்தாலும், எந்த அதிபர் உட்கார்ந்தாலும் அதை இயக்கக்கூடியது, அதை பின்னணியில் இருக்கக்கூடியது யூதர்கள். ஜூனிஸ்டுகள் இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த மூளைதான் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால பார்க்க முடியுது, செயல்படுத்த முடிகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. இதெல்லாம் இல்லாம இவர் போற போக்கில் இந்தியாவுக்கு வர்றோங்கிறதுக்காக ஒரு வாய்ச்சவுடால் விட்டு வருகிறார் என்பது ஒரு பக்கம். கத்தோலிக்க மத குருவாக இருக்கின்ற பிரான்சிஸ் அவர்கள் நம்ம ரொம்ப தெளிவாக சொன்னோம். அவர் சிறந்த சிந்தனையாளர். அதே போல முயல்குட்டி போல நீங்கள் பிள்ளைகளை எல்லாம் பெற்றுக்கிறாதீங்க. குழந்தைகள் பல்வேறு வழிகாட்டுதல்களை தேவாலயம் வகுத்துள்ளதாம். அதனை தாண்டி வேறு நிறுவனங்கள் குடும்ப அளவினை தீர்மானிக்க நினைக்க கூடாது. நீங்களே தீர்மானிக்க நினைக்காதீங்க. நீ இவ்வளவுதான் இருக்கணும், இத்தனை பிள்ளை தான் இருக்கணும் தீர்மானிக்க நினைக்க கூடாது. இது தொடர்பான கவலையை என்னிடம் தெரிவித்துள்ளார்கள். முற்போக்கு சிந்தனைகள் என்ற பெயரில் குடும்ப கட்டுப்பாடு மட்டும் தன் பாலின உழவாளர்கள் உரிமைகள் என்ற வகையில் பலதரப்பட்ட மேற்கத்திய கருத்துக்கள் எல்லாம் திணிக்கப்படுகிறது என்பதை அவர் வெறுத்திருக்கிறார். தயவு செய்து இப்படி பல்வேறு செய்திகள் காத்திருந்தாலும் இன்னும் நேரமின்மை விடைபெற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்காக கேட்பதற்காக மாத்திரமல்ல, செயல்படுத்துவதற்காக. இறைவா, எங்களை ஒன்றுபடுத்தி தருவாயாக, நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ ஏன் மதமற்ற சகோதரர்களிடையிலே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக என்ற பிரார்த்தனையோடு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் சந்திப்போம், சிந்திப்போம் என கூறி விடைபெறுகிறோம்.